டியர்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணவன் மனைவி நிர்வாணமாக உறங்குவதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் என்னென்னலாம் இதில் நமக்கான ப்ரோஸ் அண்ட் காயின்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான டாப்பிக்கில் வீடியோ பிடிக்குன்னு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நிர்வாணமாக உறங்குறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, பாண்ட், அதாவது கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த உறவோட நெருக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். நிர்வாணம் அப்படின்றது முழுசாக நம்மளை சமர்ப்பிக்கிறோம் கணவன் மனைவி அப்படின்றது. அண்ட் அதே மாதிரி இது கணவன் மனைவிக்குள்ளே மட்டும்தான். இது எல்லாம் தான் அந்த பர்சனல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது எல்லாம் தான் அந்த பர்சனல் லைஃப்குள்ளே வரக்கூடியது. ஸோ அதனால் உங்கள் மனைவி கூடயும் கணவன் கூடயும் 2 பேர்த்துக்குள்ள நெருக்கத்தை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிவிடும் இந்த மாதிரி நிர்வாணமாக உறங்குறது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறது, ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், அந்யோன்யத்தை அதிகரிக்கணும், அந்த வார்த்தை சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீக்லி ட்வைஸு ஒன்ஸாக நீங்கள் இந்த மாதிரி நிர்வாணமாக நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு விதமான டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, உங்களோட உடல் வெப்பநிலை கண்டிப்பாக குறையும். இது ஏன்னா நம்ம டைட்டாக யூஸ் பண்ணுற இன்னர்வாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற க்ளோத்தாக இருக்கட்டும், இது எல்லாமே இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக தூங்கும்போது காற்றானது நம்ம வீட்டில் ஃபேனு அப்படி இல்லைன்னா ஏசி யூஸ் பண்ணும்போது அந்த காற்று நம்மளோட ஸ்கின்னில் படும்போது நம்மளுடைய பாடி ஹீட் அப்படின்றது கண்டிப்பாக குறையும். ஸோ அது இது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி மன அழுத்தம் அப்படின்றது குறையும். கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு விந்தணுக்களை இது நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். என்ன மேடம் சொல்கிறீங்க, கணவன் மனைவி நிர்வாணமாக உறங்குனா எப்படி விந்தணுக்கள் எப்படி அதிகப்படுத்தி கொடுக்கும், எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்கிறேன். எப்படின்னா, விந்தணுக்கள் உருவாகணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ற உணவுகள் முக்கியம்தான். அதே மாதிரி உடல் குளிர்ச்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா யோசிச்சு பாருங்கள், நல்லா சூடாக இருக்கிற இடத்துல எந்த உயிரினாவது இருக்குமா? ஒரு எறும்பு எடுத்துகிட்டு போய் நல்லா ஹீட்டாக இருக்கிற இடத்த விடுக்கல, துள்ளி குதிச்சிடும், இல்லைன்னா அதை அவ்வளோதான், டெத் ஆயிடும். சரிங்களா? அந்த மாதிரி தான். ஸோ விந்தணுக்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இதமான, அதுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையாக இருக்கும் அந்த குளிர்ச்சி அப்படின்றது. அப்போது உங்களுக்கு நார்மலாக இருக்கிறத விட அந்த இருக்கக்கூடிய ஸ்பெம்மோட கவுண்ட்டும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அது இருக்கிறதுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த லெலினு, இந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான க்ளோத்தஸு, இன்னர்வேர்ஸு, பனியன்ஸு, டிஷர்ட்ஸு அந்த மாதிரிலாம் போடுறத எப்படி சொல்கிறது, முழுசாகவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது எஸ்பெஷலி நைட் டைமில் அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு தயவுசெய்து தூங்காதீங்க. நல்லா பாடி கிட்ட இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அதுக்கு அடுத்த நாள் நம்ம எந்திரிச்சு நமக்கு தலை வலிக்குது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது, வயிற்று வலிக்குது, ஓகே நேற்று இதை பண்ணோம், அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட, ஏன்னா அதிகமான பாடி ஹீட் இருந்தாலும் தலை வலிக்கும், நமக்கு வயிறு வலிக்கும், ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சரும ஆரோக்கியம். அதாவது இப்போ நம்மளோட ஸ்கின்ல நுண்துளைகள் மாதிரி இருக்கும், அது எல்லாமே நல்லா சுவாசிக்கும். அப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக சுவாசிக்கும். டைரெக்டாக உங்கள் ஃபேனாக இருக்கட்டும், இல்லை ஏசியில் இருக்கக்கூடிய அந்த வர குளிர்ச்சியான காற்று அப்படின்னு நம்மளோட ஸ்கின் மேலே படும். ஸோ படும்போது நம்மளோட சருமத்தோட அந்த எப்படி சொல்கிறது, ஆரோக்கியம் அப்படின்றது நல்லா சுவாசிக்கும் போது நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் போது உங்களுடைய ஸ்கின்னை நல்லா உங்களுக்கு ஹெல்த்தியாக ஆக்கி கொடுக்கும். இது 5th பாயிண்ட். அண்ட் 6th பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இதில் ஒர்க் ஆகும். என்னென்னா நம்பிக்கை, அதாவது நம்ம உடல் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன சின்ன கூச்சங்கள், ஒரு சில செல்ஃப் டவுட்லாம் இந்த இடத்துல சரியாயிடும். புரியுதுங்களா? அண்ட் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கூச்ச உணர்வு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக போக்கி, இது எல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு கணவனை ஒரு மனைவி அம்மா மாதிரி பார்த்துக்குவாங்க அப்படின்னு. இப்போ நம்ம பெத்த தாயெல்லாம் நம்ம எப்படி பார்த்துக்குவாங்க? ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வை நீக்கிடும். இப்போ நம்மளோட ஒரு பிறப்பை பார்க்கும்போது அந்த கூச்ச உணர்வு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் மாறா உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்ட் இது ஒரு 6 பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். இப்போ இது யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும், யாருக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றத நான் சொல்கிறேன்.
கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, இப்போ குழந்தைங்க வந்து ஒரு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க, இல்லை ஸ்கூல் போயிட்டாங்க, இல்லை வந்து டியூஷன் போயிட்டாங்க, இல்லை வந்து எங்கேயாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க, ஒரு 2 டேஸ் டைம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு வேளை குழந்தைங்களுக்கு தனியாக ரூம் இருக்குது, நீங்கள் தனியாக ஒரு ரூமில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி வந்து நிர்வாண உறங்குதல் அப்படின்றத நீங்கள் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி குழந்தைகள்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்துட்டு அட்லீஸ்ட் இப்போ வந்து நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு இப்போ வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி மேடம் இது வந்து எனக்கு ஆசையாக இருக்குது, நான் எப்படி இது பண்ணலான்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் உங்களுக்கு டைம் கிடைக்கும், இல்லை மந்த்லி ஒன்ஸோ ட்வைஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டைம் கிடைக்கும், ஃபுல் டே டைமோ, இல்லை குழந்தைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஒரு நாள் லீவ் போட்டோ, இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி முன்னாடியே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். வந்து தனியாக வந்து ஒரு குளியல் எடுத்துக்கிறது, 2 பேர் சேர்ந்து குளியல் எடுத்துக்கிறது, சின்ன சின்ன மசாஜஸ் பண்ணிக்கிறது, இது எல்லாமே ஒரு விதமான கூச்ச உணர்வை நீக்கி எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்ற அந்த ஒரு உள்ளுணர்வை ரொம்ப ஆழமாக நம்மளோட மனசுக்குள்ளே பதிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் உங்களுக்கான டைம் கிடைக்கும்போது இதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை விரும்புகிறீங்க, ரொம்ப ஆசையாக இருக்குன்னா இதுக்கான டைமை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக்கான ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ரொமான்டிக்காக ஒன்று நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகளை நீங்கள் வந்து பக்கத்தில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சேஃப், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்க தான், அதுக்கப்புறம் தான் நம்மளோட எல்லாமே, நம்மளோட சுகதுக்கங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் தான். அதுக்காக நம்ம லைஃப்பை ரொம்ப நம்மளோட எல்லா ஆசைபாசங்களையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் அதுக்கான டைமை நம்ம ஒதுக்கலாம் அப்படின்றது மாதிரி தான் சொல்ல வரேன். சரிங்களா? நான் சொன்ன விஷயத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் கிடச்சி அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு ஊடகங்கள்லாம் போட்டு பாருங்கள். நிறைய வந்து அந்த ஒரு அன்யோன்யம் அதிகரிக்கும். ஓகேங்களா? இதுதான் இதில் வந்து மெயினாக ஒர்க் அவுட் ஆகிறது. நான் சொன்ன மாதிரி ஸ்பெம்மோட கவுண்ட்டையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 பாயிண்ட்டை கவர் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய பேசலாம். நிறைய டாப்பிக்கில் நிறைய பேசலாம். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது பர்சனலாக கொஸ்டின் கேட்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க. செப்பரேட்டாக மெம்பர்ஷிப்பில் நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். அண்ட் இது மாதிரி டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் உங்களுக்குமான ஒரு பாண்டை வந்து நல்லா அதிகரிக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணவே விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு அந்த பிங்க் ஹார்ட்டு, பிங்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லைனா ஒயிட் ஹார்ட்லாம் கொடுங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.